வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து அமாவாசை இல்லையா? இன்னைக்கு அமாவாசை சமையல் தான். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் வெண்டைக்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு, வாழைக்காய் காரக்கறி பண்ண போகிறோம். அப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வேக வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்னலாம் போட போகிறோம்னு சொல்லிடுறேன். பெருங்காயம் வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம், அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் வந்து வேகட்டும் பருப்பு. மூடி வச்சிருவோம். அதுக்குள்ளே வந்து மோர் குழம்புக்கு அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வந்து மோரை வந்து நல்லா மஞ்சள் பொடி உப்பு போட்டு சிலிப்பி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து தனியா, தோரம்பருப்பு, அதுக்கப்புறம் அரிசி, கொஞ்சம் சீரகம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு கொஞ்சமாக இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நாம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் வந்து பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். மோர் குழம்புக்கு வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் தான் வதக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து மோர் குழம்புக்கு அரைச்ச வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் மோர் குழம்புக்கு நல்லா அரைச்சாச்சு. சரி, இப்போ இதை மோரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த பக்கம் வெண்டைக்காய் வதங்கிடுது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புக்கு அப்படியே சேர்த்துருவோம். அரைச்ச இதெல்லாம் சேர்த்து மோரில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துருவோம். ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ மோர் லைட்டாக அந்த நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் மோர் குழம்பு நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், பருப்பு வந்து நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துடலாம். மூடி வச்சுருவோம், வேகட்டும். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மூடி வச்சுருவோம். வாழைக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே கூட்டுக்கு அரைச்சி ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகா, தேங்காய், சீரகம் அரைச்சிக்கலாம். நான் 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம், அப்புறம் தேங்காய், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மோர் குழம்பு நல்லா பொங்கி வந்துடுது. மேலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் புடலங்காய் வெந்துட்டு இருக்கு. வாழைக்காய் நல்லா வெந்தெடுத்து கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். காரத்துக்கு கறிப்பொடி சேர்த்துருவோம். தேங்காய் சேர்த்துக்கலாம் மேலாக. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய வாழைக்காய் கறியும் ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து புடலங்காய் வெந்துட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கூட்டுக்கு புடலங்காய் நல்லா வெந்துடுது. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம்.
மிக்ஸி ஜார் எல்லாமே தண்ணி விட்டுருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பையும் போட்டுடலாம். கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். அதே மாதிரி மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய புடலங்காய் கூட்டு ரெடி. இதுக்கு மேலாக வந்து கொத்தமல்லி போட்டுருவோம். ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் காரக்கறி, புடலங்காய் கூட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.